ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போகிறோங்க. அங்கே இருக்க ஐஸ்கிரீம் எல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் கடை எங்கே இருக்குது அப்படின்னா, விஸ்வாசபுரத்துலேருந்து சரவணம்பட்டி போனோம்னா சரவணம்பட்டி சிக்னல்லேருந்து நம்ம ரைட் சைட் போகணுங்க. அங்கே ஹாலிடே ரெசிடென்சி ஹோட்டல், பெரிய ஹோட்டல் இருக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த ஐஸ்கிரீம் கடை இருக்குதுங்க. எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணம்பட்டி சிக்னல்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் வருங்க. இந்த கடை பேர் ஸ்கேண்டிங்க. நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடையில் போய் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் இந்த கடைக்கு போயிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே அமைதியாக இருக்குது. அங்கே எல்லாமே அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. குறும்பின் இனிமை, இனிய நினைவுகள், அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் படம் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. உற்சாகத்தின் குளிர்ச்சி, எல்லாருமே அந்த ஐஸ் சாப்பிட்டுட்டே அவங்களோட அந்த சுச்சுவேஷனை என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ஐஸ்கிரீமோட டேஸ்ட் வைஸு அவங்க ஃபோட்டோ போட்டு அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டுக்கும் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா பாருங்கள், குழந்தைங்கள்லாம் ஐஸ் வண்டியை பார்த்துட்டு ஓடி போய் எல்லாம் ஐஸ் வாங்குறாங்க. திருவிழாவில் நம்ம கண்டிப்பாக ஐஸ் சாப்பிட்ருப்போம். திருவிழாவின் நினைவுகள் அன்றும் இன்றும் எப்போதும். அப்புறம் எதிர்நோக்கி காத்திருந்த மணியோசை. ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்தோன்னா குழந்தைங்களே எவ்வளோ ஆர்வமாக போகிறாங்க பாருங்கள். இந்த கடையில் ஐஸ்கிரீம் 3 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு 3 ரூபீஸ் அந்த ஆரஞ்ச் ஃப்ளேவர் வாங்கி டேஸ்ட் பார்த்தோங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்தது பைனாப்பிளுங்க. இந்த பைனாப்பிளில் வந்து 10 ரூபீஸுங்க. இதுவும் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பார்த்தோங்க. இதுவுமே டேஸ்ட் வைஸ் ஓகேங்க. நம்ம ஐஸ்கிரீம் வாங்கும்போது அந்த ஐஸ்கிரீம் கவர்லேயே வாட்டர் பேஸ்டு, மில்க் பேஸ்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்குங்க. துபாய் குனாஃபா சாக்லேட் ஐஸ்கிரீம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. அதை இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது துபாய் குனாஃபா சாக்லேட் ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணுங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. எப்படி இருந்துச்சுன்னா, பிஸ்தா போட்டிருந்தாங்க, சாக்லேட் டேஸ்ட் இருந்துச்சு, அப்புறம் சேமியா இடையில வந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த துபாய் குனாஃபா சாக்லேட் அப்படின்னு ஒரு சாக்லேட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த ஐஸ்கிரீம் பண்ணியிருக்காங்க. இந்த கடையோட ஆம்பியன்ஸை அப்படியே நாங்கள் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள். அவங்க வரைஞ்சது, எழுதுனது எல்லாமே பழைய நினைவுகளுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த படம் வரைஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் ப்ளஸ் அதோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக போர்டில் போட்டிருந்தாங்க. மெனு போர்டுமே சூப்பராக அங்கே ஃபிட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே அதுலேயே இருக்கும். இப்போ வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் உங்களுக்கு அப்படியே ஒரு கிளாஸ் காட்டுற பாருங்கள். ஸோ மச் ஆஃப் வெரைட்டிஸு ஐஸ்கிரீம் இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. நாங்கள் பிடிச்ச ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். துபாய் குனாஃபா நல்லா ரசித்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. அடுத்தது நான் என்ன வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே என் பையன் ஓணம் ஸ்பெஷல் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஓணம் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த ஓணம் ஸ்பெஷல் ஐஸ்கிரீமும் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறோம். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க. 3 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஹையஸ்ட்டு 45 ரூபீஸ் வரைக்கும் தாங்க. இப்போ நாம் சாப்பிட போகிறது ஓணம் ஸ்பெஷல். அதுவும் டேஸ்ட் வைஸ் செமையாக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. அந்த மாதிரி ஸ்பாட் தாங்க இது. அடுத்தது மேங்கோ ஃப்ளேவருங்க. இதுவுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. மேங்கோ ஃப்ளேவர் 30 ரூபீஸுங்க. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட துபாய் குனாஃபா, ஓணம் ஸ்பெஷல் இந்த 2 ஐஸ்கிரீமும் 45 ரூபீஸுங்க. அடுத்து நம்ம ட்ரை பண்ணது ரோஸ் மில்க் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தாங்க. இதுவுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இது மில்க் பேஸ்டு ஐஸ்கிரீம் தாங்க. டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க. துபாய் குனாஃபா சாக்லேட் ஐஸ்கிரீம்ங்க. அது எனக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்துச்சு. இதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஓணம் ஸ்பெஷலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னா ரோஸ் மில்க் தாங்க. இது 3மே மஸ்ட் ட்ரைங்க. நீங்கள் இது மாதிரி ஐஸ்கிரீம் கடைக்கு போயிருக்கீங்களா? இது மாதிரி வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம ட்ரை பண்ண போகிறது பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் தாங்க. பிளாக் கரண்ட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோங்க. பிளாக் கரண்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும் போது ரெட் வெல்வெட் அப்படிங்கிற ஃப்ளேவர் என்னோடய பையன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ரெட் வெல்வெட்டுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி நாம் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஹைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி உங்களோட சந்திக்கிறேங்க. நன்றி.